வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இப்போ இந்த கைப்பிடி வீடியோ தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். ஒரு கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இன்னொரு கைப்பிடி பின்ன போகிறோம். அது எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒயர் எப்படி எடுத்துக்கணும்னு பார்ப்போம். ஸ்கேல் வச்சு வெட்டினீங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் வச்சு வெட்டிக்கோங்க. இது நான் டேப்பில் அளந்தால் 30 சென்டிமீட்டர் வந்து ஒரு அடி 30 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 ஒயர் 5 அடி 5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கணும். இது வந்து உள்ளே வச்சு பின்னுற ஒயரு. ஒரு ஒயர் அளந்து வெட்டிக்கிட்டீங்கன்னா மீதி ஒயர் 3 ஒயர் வெட்டிக்கலாம். மூணு ஒயரும் எடுத்து ஒரே அளவாக கரெக்டாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு பார்த்துக்கணும். கூட பிடி போடுற அளவு பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு பிடி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே அளவு பார்த்து இந்த பக்கம் ஒயர் சொருகிக்கணும். ஹோல்ஸில் விட்டு ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டு சரிசமமாக எடுத்துக்கணும். எடுத்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் ஒயர் எடுத்துட்டேன். இப்போ இதே அளவு நம்ம இங்கே சொறி இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பின்னுற ஒயர் வெட்ட போகிறோம். பின்னுற ஒயரும் அதே அளவுக்கு அளந்துக்கோங்க. ஒரு 30 சென்டிமீட்டர் அளந்து ஒரு அடி ஒரு அடியில் ஒரு அடி எடுத்து அதில் 15 அடி எடுத்துக்கணும் பின்னுறதுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து தனி இந்த கைப்பிடி போடுறதுக்கு ஒயர் கட் பண்ணாமையே நாம் வச்சு பின்னிக்கிட்டு வரலாம். இப்போ 2 ஒயர் உள்ளே வச்சுட்டிங்களே பார்த்தீங்களா, அதிலே ஒரு கண்டோடு வச்சு அப்படியே ஒரே கலர் போட்டால் அப்படியே பின்னிக்கிட்டு வரலாம். இது வந்து நான் 2 கலர் போட போகிறேன். 2 கலர் போடுறதுனால நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பதினஞ்சு அடி ஒயரில் வெள்ளை ஒயர் ஒன்று பச்சை ஒயர் ஒன்று கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஒயர் பாருங்கள், அளக்குறோம் பார்த்தீங்களா, 5 அடி அளந்தேன். அதே அளவு 3 மடங்கு எடுத்துக்கிட்டேன் பின்னுறதுக்கு. 15 அடி. அதே மாதிரி நம்ம எத்தனை ஒயர் கைப்பிடி போடுறோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே கொஞ்சம் சொருகிற அளவு கொஞ்சம் உள்ளே விட்டுக்கணும். விட்டுட்டு ஒவ்வொரு பக்கம் தனித்தனியாக தான் நம்ம இந்த ஒயர் வைக்க போகிறோம். இது வந்து திருப்பி இந்த பக்கம் கொண்டு வர்றதில்லை. இது இந்த பக்கம் ஒரு பக்கம் பச்சை கலரும் ஒரு பக்கம் வெள்ளை கலரும் நம்ம சொருகிறோம். உள்ளே சொருகிட்டு நீங்கள் வந்து பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். சொருகிறதுக்கு கொஞ்சம் நல்லா 1/4 அடி அளவுக்காச்சும் விடணும் சொருகிறதுக்கு. அப்போ தான் நல்லா உள்ளே சொருகி வைக்கலாம். அப்படி சொருகாமல் தான் நான் பின்னுறேன். பின்னிட்டு லாஸ்ட்டாக சொருகிக்கலான்னு. அப்படி பின்னுறப்போ கொஞ்சம் அந்த ஒயர் மடிக்கிறப்ப மேலாக்க வந்தால் வரும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஒயரை உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். புதுசாக போடுறவங்க பின்னி பழக்கப்பட்டவங்களுக்கு அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வராமல் பின்னிடலாம். நான் அப்படி தான் அந்த இழுத்துக்கிட்டு வராமல் அப்படியே வச்சு பின்னிடுறேன். ஒயர் மடிக்கிறேன் பாருங்கள். இப்படி மடித்து ஒயரை மடித்து வச்சுக்கிட்டு அந்த ஒயரை அப்படியே இந்த மடித்து ஹோல்ஸ் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த ஒயரை வெளியில் எடுக்கணும்.
2 பக்கமும் அதே மாரி மடிச்சு, மடிச்சு போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதாங்க. போடும்போது இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சு, இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பக்கம் 2 பக்கமும் அதுபோல போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 10, 10 லைனுக்கு நம்ம ஒயர் மாத்திக்கலாம். இந்த ஒயர் மடிக்கிறது மட்டும் கரெக்ட்டா மடிச்சுக்கணும். நீங்க வீடியோவ பார்த்தா நல்லா புரியும். புதுசா போடுறவங்களுக்கு கூட ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்து நான் போட்டு விட்டுருக்கிறேன். நல்லா பொறுமையா. அந்த ஒயர் கொஞ்சம் இழுக்கும்போது வந்துரும். அதனால கொஞ்சம் உள்ள இருக்க இழுத்து விடுறேன். அதனால சொருகிட்டு கொஞ்சம் உள்ள இருக்க சொருகிட்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். நான் சொருகல. இந்த 2 கூடை வீடியோ அடிப்பாகம், மேல சுத்தி வர மேல பின்னுனது எல்லாமே நான் அந்த கூடை முழுசு கூடையுமே நான் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கிறேன். கைப்பிடி கூடை முன்னாடியே போட்டாச்சு. கைப்பிடி தான் இப்ப தான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு 20, 25 ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கூட அப்லோட் பண்ணி விடுவோம் அப்டின்ட்டு இந்த பின்னி வச்சிருந்தேன். ஏற்கனவே பின்னி வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் அப்லோட் பண்றேன். எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். 20, 25 வருஷம் பொறந்திருக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதில பின்னிக்கிட்டு வரும்போது ஒரு 10 லைன் 10 அந்த பின்னல் வந்து நம்ம ஒரு பிடி சுத்துறோம் பார்த்தீங்களா? சுத்துறதுல ஒரு 10 சுத்து சுத்திட்டோம்னா, நம்ம அடுத்தது மாத்திக்கலாம். இப்ப இதே மாரி நான் 10 பின்னல் போட்டுட்டேன். அடுத்தது வெள்ள ஒயர் மாத்தலாம். 10 10ஆ போட்டா போதும். இப்ப வந்து அடுத்த ஒயர் மாத்துறோம். அடுத்த ஒயர் மாத்தும்போது இந்த பச்சை கலர் அந்த ஒயர அந்த லைன்லயே விட்டுறணும். விட்டுட்டு இது பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப 10 லைன் பின்னி 10 ஒயர் பின்னிட்டு திருப்பி இப்ப அடுத்த ஒயர் வெள்ளை ஒயர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் மடக்குறது கரெக்ட்டா வரணும் பார்த்தீங்களா? அந்த மடிப்பு அது கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா கரெக்ட்டா வந்துரும்.
ஒயர் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஒரு இது மட்டும் தான் அப்படி இருக்கும். அடுத்ததுலேருந்து நல்லா வந்துரும். இப்ப வெள்ளையில ஒரு 10 போட்டுட்டு, அப்புறம் பச்சை ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க இந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ கூட போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, கைப்பிடி போட கத்துக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணா கொஞ்சம் சென்டர் ஒயர் மட்டும் கரெக்ட்டா 3, 3 ஒயர் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த ஒயர், அந்த ஒயர் சேர்ந்து பின்னி எடுத்துப்புடுவீங்க. அப்படி இருந்தா ஒயர் மாறி வந்து தெரியும். அப்ப நீங்க வந்து கழட்டி மாத்திக்கலாம். பின்னும்போது நம்ம எண்ணி பார்த்துக்கலாம். 10 வந்துருச்சான்னு. 10 வந்தோனே நம்ம பச்சை கலர் மாத்திக்கலாம். இப்போ பச்சை, வெள்ளையும் போட்டுட்டேன். அடுத்து பச்சை கலர் ஆரம்பிக்க போறேன். இது இன்னொன்னு பின்னணும். அந்த பக்கமே வர மாரி பின்னி விட்டா நல்லா அப்படியே நின்னுக்கும். இப்போ பச்சை கலர் ஆரம்பிக்கிறோம். பாருங்க போட்டு முடிச்சுட்டேன் நானு. இப்போ பச்சை 1, வெள்ளை 1, பச்சை 1, வெள்ளை 1 பின்னி முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா? எப்படி பின்னி வந்திருக்கா? பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒயருக்கு சொருகிக்கலாம். இந்த பக்கம் சொருகியிருக்கோம் பார்த்தீங்களா? அதே அளவு வச்சு அப்படியே சொருகி
இப்படி சொருவி விட்டுற வேண்டியதுதான். உள்ள விட்டு நல்லா டைட் பண்ணி அப்படியே சொருவி விட்டுறணும். கழண்டு வராம இருக்க ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டா கழண்டு வராது. அப்புறம் சொருவி விடலாம். பாருங்க கூட போட்டு முடிச்சுட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹேப்பி நியூ இயர்!